நமது இந்திய அரசமைப்பின்படி மொழிகள் டேஷ் கீழ் வருகின்றது. ஓகே, மொழிகள் எத்தனாவது அட்டவணைன்னு கேட்குறாங்க. 8வது அட்டவணை தான் என்ன அப்படின்னா மொழிகள். ஓகே, அப்போ இதில் கொடுத்துருக்க அட்டவணை என்னன்றதை பார்த்துருவோம். ஃபர்ஸ்ட் 5வது அட்டவணை. 5வது அட்டவணைனா நீங்கள் சிம்பிளாக நான் வச்சுக்கோங்க, பஞ்சபூதங்கள்னு வச்சுக்கோங்க. பஞ்சபூதங்கள் அதாவது என்னன்னா, பஞ்சபூதங்கள் அப்படிங்கிறதுனா பட்டியலினத்தவர் மற்றும் பழங்குடியினருக்கான அட்டவணை தான் என்ன அப்படின்னா இந்த 5வது அட்டவணை. அடுத்து 6வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏடிஎம் ஸ்கொயர். அதாவது வடகிழக்கு மாநிலங்களான அசாம், திரிபுரா, மிசோரம், மேகாலயா இந்த 4 மாநிலங்களில் உள்ள பழங்குடியினருக்கான அவங்களை வந்து நிர்வகிக்கும் மற்றும் கட்டுப்படுத்தக்கூடிய இதுதான் என்ன அப்படின்னா 6வது அட்டவணை. 7வது அட்டவணை எல்லாத்துக்கும் தெரிஞ்ச ஒரு அட்டவணை. 7வது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மாநில உறவுகள். ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு அட்டவணை. மத்திய மாநில உறவுகளை பற்றி சொல்லக்கூடியதான் இந்த 7வது அட்டவணை. 8வது அட்டவணை என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா லாங்குவேஜ், ஆட்சி மொழி பற்றி சொல்லக்கூடியது 8வது அட்டவணை. இப்போ நம்ம இந்த அட்டவணையில மொத்தம் 8வது அட்டவணையில முத எத்தனை ஆட்சி மொழி இருந்துச்சுன்னு பார்த்தீங்க அப்படின்னா 14 மொழிகள் வந்து ஆட்சி மொழியாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க அப்படின்னா ஒவ்வொரு மொழியா ஆட் பண்ணாங்க, அமெண்ட்மெண்ட் பண்ணி ஒவ்வொரு மொழியா ஆட் பண்ணாங்க. அதுல 15வது சேர்ந்த மொழி தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிந்தி மொழி. இது எத்தனாவது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 21வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் சட்டத்திருத்தம் மூலமா 1967 சேர்க்கப்பட்டதான் என்ன அப்படின்னா இந்த 15வது சிந்தி மொழி. அடுத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா 16வது ஒரு 3 மொழி என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு சொல்லி ஒரு 3 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. கொங்கணி, மணிப்புரி, நேபாளி அப்படின்னு ஒரு 3 மொழியை சேர்த்தாங்க. அது எத்தனாவது அமெண்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா 71. 21 அங்க 71 1992 சேர்க்கப்பட்டது. அடுத்து பாத்தீங்க அப்படின்னா 16, 17, 18 மொழிகள் ஆராய்ச்சி. அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து 4 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. போடா, தோங்கரி, மைத்திலி, சாந்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகள் சேர்த்தாங்க. அது எப்பன்னு பாத்தீங்க அப்படின்னா 2003 92வது கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் படி அடுத்த 4 மொழிகள் என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா சேர்க்கப்பட்டுச்சு. போடா, தோங்கரி, சாந்திலி, மைத்திலி அப்படின்னு சொல்லி ஒரு 4 மொழிகள் என்ன பண்ணாங்க அப்படின்னா சேர்த்தாங்க. இன்னைக்கு எத்தனை மொழிகள் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 22 மொழிகள் இன்னைக்கு நம்ம ஆட்சி மொழியாக இருக்கு. இதுக்கான கொஸ்டின் ஆட்சி மொழியாக இருக்குது 8வது அட்டவணை.